2 நிமிஷத்துலேயே மேகி மட்டும் தான் பண்ண முடியுமா என்ன? இல்லை அதை விட ஃபாஸ்ட்டாக ஈஸியாக இது கூட பண்ணலாம். அதுதாங்க பொரி உப்புமா. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு நமக்கு தேவையான டைம் வெங்காயம் வெட்டுறது அப்புறம் வதக்கிற டைம் மட்டும்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு மெயின் பொரி தான். பொரியை ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதக்கி தேவையான மசாலா எல்லாம் போட்டுக்கோங்க. அதோட சேர்த்து கொஞ்சம் இங்கவாவும் போட்டுக்கோங்க. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அந்த இங்கவா வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்றது ஆல்ரெடி வீடியோ இருக்குது, பாருங்கள். இது எல்லாமே இப்போ கலக்கிட்டோம்னா அவ்வளோதான். நம்ம 2 நிமிஷத்தில் சட்டுன்னு பொரி உப்புமா ரெடி. டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஆனால் இதுலேயே நான் இன்னொரு புது ரெசிபியும் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ரெசிபி கண்டுபிடிக்கிறதுக்கான பலியாடே நான் தான். ஏன்னா காரம் பயங்கரமாக போட்டுட்டேன். அந்த காரத்தை கம்மி பண்ணுறதுக்காண்டி தான் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு பார்ப்போன்னு பார்த்தா டேஸ்ட் அருமையாக இருக்குது. ஸோ நீங்களும் பண்ணி பாருங்கள். ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது அருமையாக சுவைக்கலாம், ஆரோக்கியமாக வாழலாம். பாய்.